ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எம்கே திருச்செல்வங்கோதம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் 2005ஆம் ஆண்டு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். அப்போது ஒரு மிக நீளமான உருவ அமைப்புடன் கூடிய படிமப்பொருள் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது முதல இனமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் அப்பேக்க கருதியிருக்கிறோம். ஆனால் இது என்னன்றதை இப்போ, அதாவது இந்த ரீசன்ட் டைமில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி குஜராத் மாநிலம் அந்த கட்ச் பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் 2005ஆம் ஆண்டு மேற்கொண்ட அந்த ஆய்வில் ஒரு நீளமான உருவம்ன்றதை தான் கண்டுபிடிச்சிடமே தவிர அது என்ன எதற்குரிய உருவம்ன்றதை கண்டுபிடிக்காமலே விட்டுடினோம். ஆனால் இந்த ரீசெண்டாக இந்த படிமப் பொருட்கள் தொடர்பாக உத்தரகாண்டில் உள்ள ஐஐடி ரூக்கியைச் சேர்ந்த டெபாஜித் தத்தா, சுனில் பாஜ்பாய் ஆகிய விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சிருக்கிறோம். இவர்களது ஆய்வுக் கட்டுரை ஜர்னல் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் என்ற அறிவியல் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக் கட்டுரையில் கடந்த 2023 கட்ச் பகுதியில் கண்டறியப்பட்ட புதைமடிவப் பொருளில் 27 பாகங்களின் எலும்புகளை ஆய்வு செய்ய அவை ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருந்தது. அதாவது ஒரு பாம்பு எடுத்துக்கொண்டால் அந்த எலும்புகள் இப்போ ஒரு எலும்பு அதுக்கு அடுத்த எலும்புண்டு அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருந்திருக்குது. ஸோ இது ஒரு மிக நீளமான பாம்பு இனத்தை சேர்ந்து என்று முடிவெடுத்திருக்கணும். குறிப்பாக இது பழங்காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்பட்ட வாசுகி பாம்பு இனத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று தெரிவிக்கணும். இதன் நீளம் 36 அடி முதல் 50 அடி வரை இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நீண்ட மற்றும் உருளை வடிவமாக இந்த பாம்பு இருந்திருக்கும் என்று சொல்லினோம். இதன்படி குஜராத்தில் கண்டறியப்பட்ட அந்த எலும்புக்கூடு, அதாவது புதைமடிவ பொருட்கள் 47 கோடி ஆண்டுகளுக்கு முன் இருந்த வாசுகி இன பாம்பு சேர்ந்தவை என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார். முதல்ல இந்த வாசுகி பாம்பு என்றா என்ன? அது இப்போ இந்து சமயமாக இருக்கட்டும், பௌத்த சமயமாக இருக்கட்டும், 2 சமயங்கள்லேயும் அல்லது வேறு வரலாற்று ரீதியாகவும் பல விடயங்கள்ல நம்பப்படுது. அதை என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. வாசுகி இந்து தொன்மவியல் படி தேவலோகத்தில் வாழ்கின்ற ஒரு பாம்பு. இது நாகர்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுது. இதுன்ற தலையில நாகமணி, அதாவது பாம்பின் ஆபரணம் என்ற ஒரு ரத்தினம் இருப்பதாகவும் புராணங்களில் விவரிக்கப்படுது. இது பாட்கடலில் திருமால் பள்ளி கொள்ளும் பஞ்சனையாக இருக்கும் ஆதிசேஷன் சகோதரனாகவும் அறியப்படுது. சிவனுடைய கழுத்தில் ஆபரணமாக இருக்கின்ற இந்த வாசுகி பாம்பினை பாட்கடலை கடைகிறதுக்கு கயிறாக இருக்க வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் வேண்டி நின்றிருக்கணும். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவரும் அவரை மந்திரமலையில் பிணைக்க அனுமதித்ததாக அவர் விவரிக்கிறார். இதனால் பாட்கடலில் இருந்து வருகின்ற அமிர்தத்தை வாசுகிக்கும் தருவதாக கூறினார்கள். எனவே பாட்கடலை கடைவதற்கு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பினை கயிறாகவும் கொண்டு அசுரர்கள் பாம்பின் ஒரு புறமும் தேவர்கள் மறுபுறமும் நின்று இழுந்து கடைந்தார்கள் என்று வரலாறு. நீண்ட நேரம் கடைந்தமையால வலி தாங்காமல் வாசுகி பாம்பு ஆலகால விஷத்தினை கக்கியது. அந்த ஆலகால விஷத்திலிருந்து மக்களையும் தங்களையும் காக்க தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானை வேண்டி நின்றனர். சிவபெருமான் ஆலகால விஷத்தினை அருந்தி நீலகண்டன் என்ற பெயரை பெற்றதென்று இந்து சமய வரலாறு வாசுகி பாம்பு பற்றி சொல். பௌத்த சமயத்தில் கௌதம புத்தர் பல பிரசங்கங்களுக்கு வாசுகி மற்றும் பிறநாக மன்னர்கள் பார்வையாளர்களாக அங்கே தோன்றியிருக்கிறோம். நாக மன்னர்களின் கடமைகளில் புத்தரை பாதுகாப்பதிலும் வழிபடுவதிலேயும் நாகர்களை வழிநடத்துவதும் மற்ற அறிவொளி பெற்ற மனிதர்களை பாதுகாப்பதும் அடங்கும். வாசுகி சீன மற்றும் ஜப்பானிய புராணங்களில் 8 பெரிய டிராகன் அரசர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். எனவே இந்த தொல்வியல் ஆராய்ச்சியில் முழுமையான எலும்புக்கூடு இல்லாததால இந்த பாம்பின் மொத்த நீளம் எவ்வளவு என்பதை கண்டறிய முடியவில்லை. விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வு கட்டுரையில இதையும் சுட்டியிருக்கிறார். இதுக்கு முன்னுக்கு தென் அமெரிக்காவின் கொலம்பியாவில் நடந்த புதைவடிவ ஆராய்ச்சியில அழிந்து போன உயிரினமான டைட்டோனாஃபோவா என்ற மிகப்பெரிய பாம்பினத்தின் முழு உடல் பாகங்களும் கண்டறியப்பட்டன. அந்த பாம்பின் நீளம் 43 அடியாக இருந்தது. ஆனால் வாசுகி பாம்பு புராணங்களில் நாகங்களின் அரசனாக திகழ்ந்ததாகவும் 50 அடி வரை வளரக்கூடியதாகவும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுவரை மேற்கொண்ட அந்த ஆராய்ச்சி படிவுகளின் அடிப்படையில் இந்த புதைமடிவ பொருட்கள் வாசுகி பாம்பு என்றதை உறுதிப்படுத்தியிருக்கிற விஞ்ஞானிகள். இது போன்ற தகவலை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறு என்ன தகவல் வேண்டுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோட வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் எம்கே திருச்செல்வங்கோதம்.